செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற பிரகாரம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிழைக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு விளங்காத காரியங்களை எல்லாவற்றையும் நீர் விளங்கப்படுத்தும்படியாக கேட்கிறோம். நீரை எங்களோடு கூட இருந்தருளும், எங்களை வழிநடத்தியருளும். நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் வளமுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். திரும்பமாக அறிக்கை செய்வோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது ஈசோப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஈசோப்பில் நாங்கள் போன வியாழக்கிழமை கூட அந்த கூட்டத்தில் நாங்கள் வீட்டு கூட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த யாத்திரையாகவும் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக போய் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி வாசித்திருக்கிறோம், அதை கூட படிச்சிருக்கிறோம். சிலது வேறு மெசேஜ்களை கூட நாங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இதில் ஆழமாக என்னத்தை சொல்லப்பட்டிருக்க என்று நாங்கள் பார்க்க வேண்டாம். அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு பாஸ்கா பண்டிகை முதலாவதாக தொடங்குது. அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டதான கட்டளை, ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான கட்டளை மோசே தொடர்ந்து ஜனங்களுக்கு அதை இப்படியாக அறிவித்திருந்தார். அதில் பார்ப்போம் என்றால் இந்த ஈசோப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்றால் ஈசோப்பு அதாவது பாஸ்கா ஆடு அழிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தலைவருக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அவர்கள் தான் ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து அந்த ஆட்டின் ரத்தத்தை ஈசோப்பினால் எடுத்து அதாவது கதவுகளிலே மேல் சட்டத்திலும் கீழ் சட்டத்திலும் அதை பூச வேண்டி இருந்தது. இதில் பார்க்குமா இருந்தால் இது நாங்கள் நோமல் அதாவது எங்களுடைய சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஈசோப்பு ஒரு பின்சலாக, அதாவது ஒரு பின்சலாக, ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஒரு காரியம் மாதிரி ஒரு பின்சலாக அது பயன்படுத்தப்படுறது. இது சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நாங்கள் கொஞ்சம் விளங்கி கொள்வோம் என்றால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். அது மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படியாகவே நிறைவேற்றப்படும். ஆண்டவரிடத்திலிருந்து வந்த கட்டளை அப்படியாகவே நிறைவேற்றப்படும். அப்ப இந்த கிண்ணியில இருக்கிறதான அந்த இரத்தம் இந்த கிண்ணியில இருக்குமா என்றால் அது பலனை கொடுக்காது. அந்த கிண்ணியில இருக்கிற இரத்தத்தை எடுத்து அந்த கதவுலே பூச வேண்டி அது மேல் சட்டத்திலும் கீழ் சட்டத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் பார்க்கிறது என்னென்றால் இது ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். அந்த இரவு முழுக்க ஒருத்தரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வாசித்திருக்கிறோம். அந்த இரவு முழுக்க வெளியில ஒருத்தரும் வரக்கூடாது. அன்றைய நேரத்திலும் அந்த நேரத்திலும் சங்காரக்காரன் அதுக்குள்ளாக போகிறதுன்னு சொல்லி நாங்கள் அதை படித்திருக்கிறோம். ஸோ இது இவ்வளவும் எங்களுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன். இதிலே நாங்கள் இது இவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாங்கள் பார்க்கலாம். இது உண்மையாகவே அந்த ஈசோப்புன்றது நாங்கள் எத்தனை தரம் நாங்கள் எங்களுடைய பைபிளில் நாங்கள் வாசிச்சிருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. ஆனால் அதில் இருக்கிறதான ரகசியம் நீங்கள் எல்லாம் ஈசோப்பு வருதுன்னு பார்த்தோம்னா, அதாவது பழைய பாட்டில் நாங்கள் பார்க்குறோம், குஷ்டரோகம் வந்திருக்கிற ஆட்கள் கூட அந்த ஈசோப்பை எடுத்து தண்ணியை தோய்த்து இரத்தத்தை எடுத்து தங்களை சுத்தமாக்கி கொள்ளுகிறதை கூட நாங்கள் வாசிக்கலாம். அது நாங்கள் அதை இருக்க பார்ப்போம். லேவியராகமம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்திலே 4வது வசனம் 4வதுலேருந்து 6வது வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்கலாம். அதில் நாங்கள் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன்.
பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மட்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுவதன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். இதுல கூட நாங்கள் வாசித்து அறிகிறோம் என்றால் அது ஒரு அதாவது சுத்தப்படுத்துறதுக்காக அதாவது எங்களை இதுல கணக்கு காரியங்கள் இதுல நாங்கள் வாசிச்சுட்டு போகலாம். ஒரு செத்த வீட்டுக்கு போயிட்டு அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அதுலேயும் கூட இருக்கிற சுத்தம் இருக்குது. இனி பலி கொடுக்கப்பட்டதான அந்த ஆடு இல்லாட்டி அந்த மாடு கொடுக்கப்பட்டதான அந்த சாம்பலை எடுத்து இப்படியாக செய்யணும் கணக்கு காரியங்கள் ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். இதில் நாங்கள் இந்த லேவியராகும் 14வது அதிகாரத்தில் நாம் மேலே எழுதியிருக்கிற மாதிரிக்கு 49வது வசனம் 51வது வசனம் 52வது வசனம் இதுகளெல்லாம் ரைனி பூங்கை தான் குறிக்கிறது. அதாவது சுத்தத்தை என்ன மாதிரி சுத்தமாக்குறது குறித்து தான் அதில் சொல்லப்படுகிறது. அதாவது இதில் நாங்கள் விளங்கி கொள்கிற காரியம் என்றால் இந்த ஈசோப்பு இல்லாமல் நாங்கள் சுத்தமாக இல்லாது. இந்த ஈசோப்பு இருந்தால் தான் நாங்கள் சுத்தமாகலாம் என்று சொல்லி அதாவது எங்களுடைய வளமையின்படி எங்களுடைய முறையின்படி நாங்கள் வாசித்து அறியக்கூடியதாக இருக்கிறது. Das ist wie ein Gegenstand, den wir benutzen. Ohne das, wenn wir die nicht benutzen, dann können wir nicht rein werden. Das heißt, wir brauchen das. Wir können das Blut im Becken haben, aber das Blut im Becken alleine bringt keine Befreiung. அதாவது இந்த கிண்ணத்தில் இருக்கிறதான அந்த ரத்தம் அதில் இருக்குமா இருந்தால் அதில் இருந்து எங்களுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. இதை நாங்கள் எங்களுடைய மைண்டுக்கு எடுத்துக்கொள்வோம். கிண்ணத்தில் இருக்கிறதான அந்த ரத்தத்தை நாங்கள் எடுத்து அதை பயன்படுத்தினால்தான் அது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இது சர்வசாதாரணமாக நாங்கள் நினைச்சிட்டு போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களும் உண்டு. ஆண்டவர் எவ்வளவுக்கு எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஒவ்வொன்றாக அவர்களுக்கு கட்டளையாலும் கற்பனையாலும் கொடுத்தாலும் ஆனால் நாங்கள் அதில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் வாசித்து விளங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 19வது அதிகாரம் அதுக்கு முதல் நாங்கள் எண்ணாகமத்துக்கு பார்ப்போம். எண்ணாகமம் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். 18வது வசனத்தை வாசிங்க. சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமுட்டுக்களின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறதும் அல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன். பாருங்கள், அவங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா இது ஒரு பரிசுத்தத்துக்காக செய்யப்படுகிற ஒரு காரியம். இந்த பரிசுத்தத்துக்காக செய்யப்படுகிறது. நாங்கள் 6வது வசனத்தில் நாங்கள் கவனித்தது போல 18வது வசனத்தில் நாங்கள் வாசித்தது போல அதை எடுத்து அவர்கள் அதை அந்த கூடாரத்துக்கு மேலே தெளிக்கிறார்கள், அந்த நபருக்கு மேலே தெளிக்கிறார்கள். இப்படியாக எல்லாம் சுத்தத்துக்காக எடுக்கப்படுகிறது ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் பழைய பாடலிருந்து நாங்கள் பார்த்துட்டு வருகிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து. மோசே கூட இப்படி நாங்கள் படிப்படியாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஒரு சில வசனங்களை தான் பார்த்தோம், இன்னும் வசனங்கள் இருக்குது. நாங்கள் ஒரு சில வசனங்களை தான் பார்த்தோம். மோசேக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளைகளை மோசே அப்படியே செய்து வருகிறார். அதில் ஒன்றே மிஸ் பண்ணல. அதே மாதிரி ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதுல இந்த பஸ்கா பண்டிகை நிமித்தம் கொடுக்கப்படுகிறதான இந்த காரியம் இது கொஞ்சம் மேன்மையான காரியமாக இருக்கிறது. இது சர்வசாதாரணமாக மற்ற காரியங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாது. இது உண்மையாகவே இது ஒரு அவர்களுடைய ஹிஸ்டரியிலே ஒரு
ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அவர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் நாங்கள் பைபிளை வாசிச்சோமோன்னு தெரியல, ஆனால் நாங்கள் வாசித்தபடி நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ வாதைகள் வந்தது, இந்த 10 வாதைகளும் வந்தது. அதுக்கு பிறகு கடைசியாக இந்த பார்வோன் அவர்களை கடைசியாக விடுறதுக்கான வழியை வந்து இப்படியாகத்தான் திறக்கப்பட்டது. இதற்கூடாகத்தான் இந்த பஸ்காவுக்கூடாகத்தான் திறக்கப்பட்டது. அதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சொல்லப்பட்டபடி அந்த இரத்தம் வந்து நிலைக்கால்களில் பூசப்படுகிறது. அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வழி உண்டாக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டு அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார். இது முக்கியமாக இருக்கிறது. ஆட்டுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். நாங்கள் இதே காரியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், மனிதன் பிறந்ததிலிருந்து நாங்கள் சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கலாம். நான் துர்க்குணத்திலே நான் உருவானேன். நாங்கள் இன்றைக்கு வாசித்த பகுதி சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நான் துர்க்குணத்திலே உருவானேன், நான் பாவத்திலே நான் உருவாக்கப்பட்டேன். அந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எத்தனையோ மெசேஜ்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து நாங்கள் எத்தனையோ மெசேஜ்களை கேட்டாலும் திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதும் அவருடைய வார்த்தை தான். நாங்கள் சில வழியில எங்களுடைய அந்த சேக்கலுக்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த வட்டத்துக்குள்ளே ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு அதாவது விடுதலை தரும் தெரியும். ஆண்டவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் சொல்லி தெரியும். ஆண்டவருடைய ரத்தத்தில் இருக்க பவர் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் அதை யூஸ் பண்ணாமல் இருப்பேனா இருந்தால் நான் ஒரு அதாவது என்னன்னு சொல்லலாம், கிறிஸ்டியன் போரிங் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க மாதிரி நாங்கள் இருப்போம். ஒரு ஸ்டாண்ட் பாயிலே நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சபையில, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த கதிரையில நாங்கள் திரும்பவும் அதுல வந்து இருந்து போகாமல் நாள்தோறும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இப்படியான காரியங்களை செய்கிறார், விடுதலை தருகிறார். இந்த பூமியில நான் உயிரோட இந்த மாம்சத்துல வாழும் மட்டும் எனக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்ற உறுதி எனக்குள்ளே வர வேண்டும். எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் தேவனிடத்திலே நான் கொண்டு போய் வைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆவியின் கண்களினால் நான் அதை எதிர்பார்க்கிறேன், நான் பெற்றுக்கொண்டுட்டேன் விசுவாசத்திலே. இதுக்கு மேலாகத்தான் தேவனுடைய ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. தேவனுடைய ரத்தம் வந்து இப்ப நாங்க போகைக்குள்ள வரைக்குள்ள கூட எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை மூடிக்கொண்டு போகலாம். ஆண்டவர் நாங்க ஜெபத்துல நாங்க சொல்லுறோம், ஆண்டவரே எங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மூடும், நம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மூடும். நாங்கள் நார்மலாவே நாங்க வீட்டை விட்டு நாங்கள் ஒரு ஜெபம் ஒன்று செய்துட்டு தாங்க. அப்படித்தான், அதான் ஒரிஜினல் கிறிஸ்டின். உண்மையாகவே அப்படித்தான் கிறிஸ்டின்ஸ் இருக்கும். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை வந்து எந்த நேரமும் தேவனோட நாங்கள் வாழணும். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான ஒவ்வொரு ஏரியா இருக்குது. பார்க்க போனா ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு, தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா இருக்குது. என்னென்னு வீட்டு தேவைகள், வீட்டு வாழ்க்கைகள், அடுத்தது வேலை, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு வித்தியாசமான ஏரியாவுக்குள்ள நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் எங்கு போனாலும் ஆண்டவருடைய ரத்தம் என் மேலே இருக்கிறோம். நான் எந்த இடத்துல போனாலும் ஆண்டவர் என்னை காண்கின்றது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் வேலையில போய் நான் வித்தியாசமா நடந்து கொள்ளேன். வேலையில போய் நான் உலகத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் அவங்களோட நடந்து கொள்ளேன். நான் வேலைக்கு போயிட்டு நின்றுட்டு அப்ப வேலை எங்களுடைய கொலெக்ஸ் எல்லாம் இப்படித்தான் எங்களுக்கு நடந்து கொள்றது. அவங்க கண்டபடி வாயால திறந்து கதைப்பாங்க, தூஷண வார்த்தையில கதைப்பாங்க. நான் அப்ப தூஷண வார்த்தையில கதைக்கலாம். நான் பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளையாக நான் இருக்கிறேன். அதை நான் டிஃபரெண்ட் பண்ணணும். அந்த இதுகளை இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கும் கூட சொல்லுறது என்னன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு சில பேருக்கு கஷ்டம் என்றா எங்களை போல ஆக்கள் இல்லையேன்னு சொல்லி அவங்க தங்களை போல எப்படி bibeltreue Christen zum Beispiel, die sind nicht in unserer Klasse. Das ist ein großer Nachteil, wo wir nicht miteinander kommunizieren können. அதாவது
பிள்ளைகள் வேதத்திலே உண்மையாகவே வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற பாரம் என்னென்னா, தங்களை போல வேத பற்றிருக்கிற ஜனங்கள் இந்த பிள்ளைகள் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு சரி. ஏன்னா மற்ற பிள்ளைகள் எழுப்ப மாட்டேன், எந்த பிள்ளைகளும் கூட அப்படித்தான் சொல்லுவாங்க. மற்ற பிள்ளைகள் எடுத்தால் எல்லா உலகத்துக்குரிய காரியங்கள் தான், எல்லா உலகத்தும் முழுவதும் மைண்ட் அவங்களோட ஹார்ட் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற உலகத்துக்குரிய காரியங்கள் தான். அப்படியாகத்தான் இந்த உலகம் உண்மையாகவே உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் வேறு பிடித்திருக்கிறார். அதை நாங்கள் நினைத்துக் கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ரத்தம் எங்களுக்கு என்னத்தை தருகிறது, எப்படியான பாதுகாப்பை தருகிறது, எப்படியான ஒரு பரிசுத்தத்தை தருகிறது என்றதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது முக்கியமாக நாங்கள் சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். சங்கீதம் 51வது அதிகாரம். நாங்கள் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்திலே தான் 7வது வசனம். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவும், ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மலையை போல வெண்மையாவேன். அந்த தாவீது கூட பாவத்திலே விழுந்த பிறகு ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஜெபம், என்னை ஈசோப்பினால் கழுவும். நாங்கள் பார்த்தோம், ஈசோப்பு பழைய பாட்டில் எப்படியான ஒரு பென்சில், எப்படியான ஒரு பென்சிலாக இருக்குதுன்னு சொல்லி. அது ஈசோப்பு. இப்போ ஈசோப்பை நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாவல் கலரில் இருக்க ஒரு பூவாக இருக்குது. அதுதான் ஈசோப்பு. அவங்க அது நினைக்கிறேன் அது ஃப்ளான்ஸுவாக இருக்குது. ஆனால் அது காஞ்ச பிறகு தான் அதை நல்லா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். சரி, அது உலகத்துக்கு அறியாமல் அதை விடுவோம். ஆனால் எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னண்டு என்ன ஒரு அறிக்கையோடு கூட, என்ன ஒரு உணர்வோடு கூட தாவீது இப்படியாக பேசியிருக்கிறார், என்னை ஈசோப்பினால் கழுவும். ஈசோப்பு என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆவியானவர்னால் தான் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சரிதானே? ஆவியானவர்னால் நாங்கள் பரிசுத்தமாகப்படுவோம். எங்களாலேயே நாங்கள் பரிசுத்தமாகப்படுவோம். 2 பகுதியான ஜனங்கள் உண்டு கிறிஸ்தவத்திலே. பரிசுத்தமா ஆக்ட் பண்ற ஜனங்கள் உண்டு, உண்மையாகவே பரிசுத்தத்துக்குள்ளாக வாழுகிற, பயத்தோடு வாழுகிற ஜனங்கள் உண்டு. இந்த பரிசுத்தத்தை நாடுறது என்றால் நாங்கள் என்ன, எங்களுடைய வார்த்தை 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 சமூகம், அவருடைய முகத்தை தேடுகிறேன்டா. மோசே மலையிலிருந்து கீழே வரைக்கல முகத்தை மூடிக்கொண்டு தான் வந்தார். ஏன்னா ஒருத்தரும் அவருடைய அந்த பிரகாசத்தை பார்க்க கூடாது இருந்தது. அப்படியாத்தான் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். அப்ப நாங்க இப்படி நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாங்கள் வேதத்தை எந்த நேரமும் வாசிக்கிறது உண்டு, நோம்பலா வாசிச்சுட்டு போறது உண்டு. ஆனா அதன்படி நாங்கள் வாழுகிறது. இந்த பைபிள் இருக்கிறது காரியங்களை நாங்கள் தினமும் பாருங்க. Normally the Menschen sind Gewohnheitstier. Das heißt, wenn das irgendwas in Gewohnheit kommt, dann sind wir automatisch da mittendrin. அதாவது மனிதர் ஒரு ஏதாவது காரியம் பழக்கப்பட்டுட்டா அந்த பழக்கப்பட்ட அந்த காரியத்திலே அந்த வாழ்க்கையிலே அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு போவார்கள். அந்த இருக்கிறார்கள். உலகதானே சொல்றது. டச்சில் இருக்கிறத நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது இந்த மாதிரி இது டச்சில் சொல்லுவாங்க மென்சஸ் அண்ட் கிவோனட்ஸ்னா, அதாவது ஒரு காரியம் எங்களுக்கு பழக்கப்பட்டுட்டா நாங்கள் அதை கண்ணை மூடிக்கொண்டு செய்திருவோம். ஸோ பைபிள் படிக்கிறது எங்களுக்கு நல்லா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ நாங்கள் பைபிளை வாசிக்கிறதுல நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம். பைபிளில் இருக்கிற வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாயப்படுத்துறதுல நாங்கள் எவ்வளோத்துக்கு நிற்கிறோம்னு நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். வசனங்களை நாங்கள் படிக்கிறோம், வசனங்களை. ஆனால் நாங்கள் எப்படி செய்ய செய்ய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உருமாற்றும். ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை உண்மையாகவே மாற்றும். எங்களுடைய சுபாவம் கலன்று போகும். ஆண்டவருடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ளாக இருக்கும். அப்ப நாங்களே எங்களை கொஞ்சம் நாங்கள் திங்க் பண்ணி பார்க்க மாட்டோம். நாங்கள் முந்தி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறோம். சில வேளையில நாங்கள் உலக தாக்களோட நாங்கள் பழகுவோம் வேண்டாம், அந்த உலக தாக்கள் மாதிரியே நாங்களும் மாறிடுவோம் ஆட்டோமேட்டிக்லி. அது எங்களுக்கு தெரியாமலே நாங்களும் பாவம் செய்ய பழகிடுவோம். எங்களுக்கு பாவம்னா என்னென்னா பெரிய பாவம்னு சொல்லி அப்படி சின்ன பாவம்னு சொல்லி ஒன்றும் இல்லை.
அவங்கள போல நாங்கள் எல்லாத்தையும் செய்ய வழிகிட்டோம்னா நாங்கள் ஆவியானவருடைய வழிநடத்திலிருந்து நாங்கள் விலகிட்டோம்னா திரும்பவும் அவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ள நாங்கள் வருகிறதுக்கு எங்களுக்குள்ள இருக்க ஷுல்ட் கஃப்யூல், எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த அதாவது நான் பாவம் செய்துட்டேனே, நான் என்னென்று ஆண்டவர்கிட்ட போகலாம், நான் என்னென்று ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நான் போகலாம் என்ற ஒரு ஏக்கம் என்னை அவரிடத்திலிருந்து இன்னும் விலகி கொண்டே போகுமே ஒழிய ஆனால் அவரிடத்திலிருந்து கூட்டி சேர்க்காது. அதுக்கு எதிராகத்தான் ஆண்டவர் பாவ மன்னிப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகிறது, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகிறது. பாருங்க, நாங்கள் எல்லாரும் இப்போ எங்களை பார்க்க போனால் நாங்கள் எங்களுக்கு ஒரு வாழுகிறதுக்கு சங்கீதத்தில் சொன்ன மாதிரிக்கு வசனம் சொல்கிற மாதிரிக்கு நான் சொல்கிறேன், 70 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்வான். இந்த 70 வருஷத்துக்குள்ளே நாங்கள் எத்தனை பிள்ளைகளை நாங்கள் விட போகிறோம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக கொடுத்தார். அப்போ நான் ஆண்டவரிடத்துல வருகிறதுக்கு நான் பிள்ளைக்கு நிற்கக்கூடாது. ஆண்டவரிடத்துல நான் வருகிறதுக்கு நான் பின்னைக்கு நிற்கக்கூடாது. நான் ஏதாவது புல விட்டுட்டேன்டா எனக்கு உணர்த்தும். என்னுடைய meine Gewissens redet bei mir ein, du hast schon Fehler gemacht, meinst du deine Gebete werden erhört? Aber der Gott ist ein Gott, der dir vergibt. ஆண்டவர் எங்களுக்கு மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்ப அந்த மன்னிக்கிற ஆண்டவர் இனித்தான் ஆண்டவருடைய ரத்தத்தை நாங்கள் எப்படியா யூஸ் பண்றோம்னு நாங்கள் பார்க்கணும். பாருங்க, அப்ப மன்னிக்கிற ஆண்டவர்கிட்ட நாங்கள் போய் என்ன செய்வோம்னா ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் முழங்கால இருந்து நாங்கள் ஜெபிப்போம், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னியும். இப்படி நாங்கள் ஒரு 10 தடவை நாங்கள் திரும்ப சொல்றோம், என்னண்டு ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னியும். நாங்கள் எங்களுடைய ஃபீலிங்கில் நாங்கள் எதிர்பார்க்குறோம், நாங்கள் ஒரு 10 தடவை நாங்கள் சொன்ன பிறகு ஆண்டவர் எங்களுக்கு மன்னிச்சுட்டாரு. சில வழியில் நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை என்னை மன்னியும்னு சொல்லி நாங்கள் அப்படி ஜெபிச்சா பிறகு ஆண்டவர் எங்களோட பாவத்தை மன்னிட்டாருன்ட்டு நாங்கள் சில வழியில் நாங்கள் அப்படி நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய அறிக்கை, வாயின் அறிக்கை இருக்குல்ல, அந்த வாயின் அறிக்கையை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம்டா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும், நான் ஒரு பாவி, நான் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நான் திரும்பவுமாக மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிக்கல ஆண்டவர் உண்மையாக எனக்கு மன்னிக்கிறவராயிருக்கிறார். அது மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுடைய ஆட்டோமேட்டிக்லி எங்களுடைய ஜெபத்தின்படி எங்களுடைய வாய் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் போய் இருப்போம்னா அந்த ஜெபம் எங்களுடைய வாய் உடனே திறந்து ஜெபிக்கிறதுக்கு ஒழிக்கட்டும். ஆனால் ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்கிறேன்னு நான் எதிர்பார்க்கிறோம். நான் ஜெபம் பண்ணுறோன்னு நாங்கள் உடனே ஜெபிச்சிடுவோம். ஆனால் உண்மையாகவே வாயிலிருந்து வர்றது இருதயத்திலிருந்து தானா என்னுடைய ஜெபம் எடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஜெபத்தில் கவனமாக இருக்கணும். யாக்கோபு புஸ்தகத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவருடைய வாயின் அறிக்கையில் நீ எவ்வளவு கவனமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். நல்ல ஒரு புத்தகம் திரும்பவுமா வாசிங்க. யாக்கோபு புத்தகம் அது சரியான நல்ல ஒரு டீச்சிங். அதுல திரும்ப எங்களுடைய வாயின் அறிக்கையில் அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு போகிறோம். போய் இருந்த உடனே நாங்கள் புல விட்டுட்டோம்னா எங்களுக்கு உணர்த்தும். அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை என்னை மன்னியும் சொல்லி சொன்னா போல அந்த ஃபீலிங் எங்களுக்கு வரமாட்டா நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டாரா, அதுக்குள்ளேயும் ஒரு டவுட், ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டாரா இல்லாட்டி இன்னொரு நாளைக்கு நான் ஜெபிக்கணும். இது ஒன்று. அடுத்தது பிசாசுங்களை கொண்டு வந்து போடுறதான சிந்தனை. நீ இவ்வளவு பெரிய பிரச்சனைப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டு நீ இது ஜெபிக்கல ஆண்டவர் உண்டு ஜெபத்துக்கு பேருந்து பிசாசு அதுக்குள்ள கொடுக்கும் ஐட்ரேட் பண்ணணும் பிசாசோட சிந்தனை. அப்போ சிந்தனைகள்ல நாங்கள் அதை கொஞ்சம் கவனமாக எங்கேருந்து என்னுடைய சுயத்தில் நான் யோசிக்கிறேன்னா வெளியிலிருந்து எது வருகுதா அதுகளை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுத்த வேண்டும். இது என்னென்னு வித்தியாசப்படுத்துறேன்னா ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தின் ஆவியானவர் எங்களை சத்தியத்திலே வழி நடத்துவார்.
வார்த்தைகள் எங்களுக்கு வரைக்கல உண்மையாகவே இது ஆண்டவர் தானே எனக்கு தர்றாருன்னா அதை நாங்கள் பார்க்கணும். நன்மையான காரியங்கள் எல்லாம் பரத்தினிடத்துல எங்களுக்கு வருது. யாக்கோபில் சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் வேதத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். உண்மையாகவே இது ஆண்டவரிடத்துல தானே வருது. அப்ப ஆண்டவருடைய இரத்தத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்கான வழி எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆண்டவர் எங்கள்கிட்ட அவருடைய இரத்தத்தை நாங்கள் எப்படியாக பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்த வேண்டும். என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். தாவீது பாவம் செய்த பிறகு சொன்னதான ஜெபித்ததான ஜெபம் இது. பாருங்க, எத்தனை பேர் புத்தகத்தில் நாங்கள் பாப்பமா இருந்த பைபிளில் பாப்பமா இருந்தால் எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்து தான் திரும்பமாக வந்திருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். சில பேர், நான் உங்களை ஒருத்தனை குறையா சொல்லல, நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் ஆண்டவரோட பரிசுத்தமாக இருக்கிறோம், எவ்வளோத்துக்கு நாங்கள் வீட்டில் நாங்கள் சில வழியில் முறுமுறுக்கிறோம், ஏதாவது பிரச்சனை பண்ணுறோம், இதான்றோம். அதுகளை கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு சின்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் வருந்தான். நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு கோபம் வருந்தான். ஆனா அதையும் மாற்றுறது தேவன். அதையும் மாற்றுறது தேவன். அப்ப நாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் கூட நாங்கள் ஆழமாக நாங்கள் சிந்திக்கணும். அதோட பெருமதி என்னண்டு. இப்போ நாங்கள் வழியில் நாங்கள் போகல எங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே மூடிக்கொள்கிறோம். இது ஒரு பாதுகாப்பு. அடுத்த பாதுகாப்பு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 91வது சங்கீதத்திலே தூதர்கள் உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். தூதர்கள் உன்னை கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லப்படும். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள். அப்ப நீங்க யோசிக்காதீங்க, எனக்கு ஷூ போடாமல் நடந்து பாதம் அடிச்சு பெரிய எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ தெரியாது, கல்லில் அடிபட்டு அதை நீங்க யோசிக்காதீங்க. அதை யோசிக்காம உண்மையாகவே எங்களுக்கு தடைகள் ஒன்று வராமல் ஆண்டவர் எங்களை காத்து, தடைகள் வராம எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு தூதர்களை கூட தந்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு அந்த ஈசோப்பை எடுத்து நாங்கள் எப்படியாக பயன்படுத்துறோம். ஈசோப்பு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். இதை குறித்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் பார்ப்போமா இருந்தா, இன்னும் கொஞ்சம் டீப்பா போக மாட்டா. உபாகமம் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் மட்டும் வாசிங்க. உபாகமம் 11:19 21 மட்டும். நீங்களின் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. அப்ப வீட்டு நிலைகள்ல கிறிஸ்தவர்களோட வீட்டை போனா மேலுக்கு எழுதிட்டு இருக்கோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவரே உள்பிரவேசியுங்கள். இந்த வசனத்தை கூட யாரோ பார்த்துட்டு ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் பார்த்துட்டு அப்ப நாங்க எல்லாம் உள்ளுக்கு போக கூடாதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள நடந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்குள்ள நடந்த ஒரு காரியம். அப்ப நான் உங்களோட வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இது எங்களுக்கு வழக்கம். என்னத்துல நாங்க வீட்டை வாசல்ல ஒரு 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 நல்ல ஒரு வசனத்தை போடுவோம். அப்ப இது இதுக்கு ஒரு சிம்போல் என்னன்னா, இது ஒரு சிம்போலா ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது நாங்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாழுகிறது நிமித்தம் எங்களுடைய கைகள் பாருங்க, இது கொஞ்சம் நாங்கள் அடுத்த வித்தியாசமா பார்ப்போம் வேண்டாம். சைவக்காரர் கையில நூல்களை கட்டியிருப்பாங்க, சிவப்பு நூல் கட்டியிருப்பாங்க. அது கூட இங்க இருந்தா வந்தது. ஆனா அவங்க வித்தியாசமா எடுத்து கொள்றாங்க.
அது கூட இங்கிருந்து வாழ்ந்தது எங்க பழைய பாடல்கள் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதை கூட இதுல கட்டுவாங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன எங்களுடைய நெற்றியிலும் எங்களுடைய கைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்காக போய் பச்சை ஊத்த தொடங்கிறாங்க எல்லாரும். அதுகளெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. ஆனா இருதயத்திலே வைக்க மாட்டார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறோம்னா நாங்கள் அவருடைய வீடாக இருக்கிறோம். நாங்கள் அவருடைய வீடாக இருக்கிறோம்னா எங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் எல்லாரும் நல்லா கோட்டு சூட்டும் போட்டுக்கொண்டிருக்கோம். அவர் எங்களை ஆவியினுடைய ரீதியில் எங்களை பார்க்கிறார். நாங்கள் மனுஷர்களாக இருந்தாலும் எங்களுக்கு மாம்சம் இருக்கிற நிமித்தம் தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் ஆவி, ஆத்மா, சரீரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 காரியத்திலே ஆண்டவர் எங்களை ஆவியாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியின் ரீதியில எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியின் ரீதியில நாங்கள் எவ்வளவுத்துக்கு அவரால் நிரம்பி இருக்கிறோம் என்றது அவர் எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுடைய ஆவியில நாங்க எங்களை ஆண்டவர்கிட்ட வசனத்தோட நாங்க ஒப்பிட்டு பார்க்கல, நாங்க எவ்வளவுத்துக்கு நாங்க ஆண்டவர்கிட்ட வசனத்தால் நிரம்பி இருக்கிறோம்னு பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிமட்டம். இந்த வார்த்தை, இந்த வார்த்தையோடு தான் நாங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் வளரைக்குள்ள கோடு போட்டு கொண்டு வருவோமா, இவ்வளவுக்கு வளர்ந்துட்டா. ஆண்டவரும் கோடு போட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எவ்வளவுக்கு நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். நாங்கள் மற்ற மதத்தார் போல 5 தரம் நாங்கள் போய் அந்த ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்துட்டு வராம நாங்க எந்த நேரமும் 24 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் நாங்கள் ஆவியானவர்களால் வழி நடத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. நாங்க ஆண்டவருக்கு டைமை கொடுத்து நாங்க விடிய காலம்புற 1/2 மணித்தியாலம் பின்னேரம் 1/2 மணித்தியாலம் ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்காம ஒரு கேபிட்டல் தான் நாங்க வாசிப்போம்னு சொல்லி வாசிக்காம ஒரு மெசேஜை தான், சில பேர் மெசேஜை தான் கேட்க பண்ணிட்டு இல்லாம எந்த நேரமும் அவருடைய சிந்தனையாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க வந்து பூமியில வந்து அவர் காட்டி கொடுத்த காரியம், எந்த நேரமும் அவர் தகப்பனோடு அவருக்கு கான்டாக்ட் வந்தது. எந்த நேரம் இரவு முழுக்க ஜெபிப்பார். விடிய காலம்ல வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய தொடங்கினார். அவர் அற்புதம் செய்யும் முதல் ஜெபிச்சதுன்னு சொல்லி பைபிள் எங்கேயும் கண்டிருக்கிறீங்களா? அவர் 2 மணித்தியால கணக்கா ஜெபிச்சவர்னு சொல்லி இல்ல. ஜெபமெல்லாம் இரவுல வழி எழும்பி அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய தொடங்கினார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அதில் இருக்க பெருமதி எவ்வளவுன்றது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளணும். அப்ப பரிசுத்த ஆவியான ரத்தத்தை நாங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களுடைய வீடுகளில் நாங்கள் அதை சொல்லி ஜெபிக்கிறது வந்து விளையாண்டு இல்லை. ஆனா அதை நாங்கள் சில டீச்சிங்கள்ல பார்க்க போனா சில பேர் அதை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ற மாதிரிக்கே போகுது. ஆனா அது மிஸ்யூஸ் சில வழியில விளக்கங்கள் கொஞ்சம் குறையவா இருக்கிறது, அதை சொல்லலாம். அது வந்து இப்ப ஆண்டவர் இந்த பாஸ்கா நாங்கள் யாத்திராவும் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் எப்படி பார்க்க மாட்டோம். அது ஒரு அடிக்கப்பட்ட ஆடு, அது வந்து இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனா அந்த சிம்போலா இருக்கிறது, ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுறது. ஆனா எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆனவர், அவருடைய ரத்தம் பெருமதியான ரத்தம். அந்த ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நாங்கள் பிரச்சனைகள், இதுகளெல்லாம் சோதனைகள் எல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ அந்த இடங்கள்ல நாங்கள் அதை அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார், எங்களுக்கு வெற்றியை தருவார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சோர்ந்து போன ஆக்கள் இல்லை. கிறிஸ்தவர்கள் எல்லாம் கலகலப்பான ஆக்கள், அவங்க சந்தோஷமான ஆக்கள். ஆனால் சபையாளுக்களை இன்றைக்கு பார்த்தா எல்லாரும் மூத்த தோங்க விட்டு போட்டு ஏதோ கப்பல் ஏதோ தாண்டவது மாதிரி அப்படி சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி வார்த்தைகள் நாங்கள் இந்த போன மாசம் நாங்கள் பார்த்தோம்.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த இப்படி வார்த்தைகளை அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றுகிறார். அது சோர்ந்து போகிற நேரமெல்லாம் அவர் தன்னுடைய வார்த்தைகளை தந்து எங்களை எழுப்பி விடுகிறவராக இருக்கிறார். நாங்கள் ஜாத்திராமத்தில் நாங்கள் பார்த்தபடி உபாகமத்தில் நாங்கள் பார்த்தோம் என்ன பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் போன வருஷம் நாங்கள் சில காரியங்களை பார்த்தோம். ஒரு 7 பாயிண்ட்ஸ், 7 சிம்போல 7 அடையாளங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த 7 தான் அடையாளம் என்று சொல்லி இல்லை, ஆனால் கொடுக்கப்பட்டது 7 அடையாளங்களை நான் கொடுத்து உங்களுக்கு பிரசங்கமாக கொடுத்திருந்தது. இதில் நாங்கள் லூக்கா 11வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய விரலினாலே, விரல் கூட இயேசு கிறிஸ்து அறிக்கை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி. இதை கூட நாங்கள் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஜாத்ராமத்தில் சீனாய் மலையிலே 31:18 வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இது என்னன்னா கட்டளை, 10 கட்டளையில மோசே இடத்துல கொடுக்கப்படுகிறது. இது என்னத்தில் எழுதப்படுகிறது? விரலினால், அவருடைய விரலினால். ஆவியானவர்னால் எழுதப்பட்ட காரியங்கள். இந்த பைபிளை கூட நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் திரும்ப படிக்கிறோம். படிக்கல ஒரு ரொட்டீனில் நாங்கள் வந்துடுவோம். ரொட்டீனுக்கு வந்த பிறகு ஒரு 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 கட்டாமல் நாங்கள் பைபிள் படிக்கணும், படிக்காமல் நாங்கள் நித்திர கொள்ளக்கூடாது, படிக்காமல் நாங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரீதியில் வாசிக்காமல் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டபடி அதை வாசிப்போமா இருக்கா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியை செய்யத்தக்க தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சீர்திருத்துறேன்டா என்ன நாளை திருத்தி கொள்ளுறதுக்கு என்னால் இயலாது, ஆவியானவரால் இயலாது. அவருடைய வார்த்தை என்னை திரும்பவுமாக அவருடைய வார்த்தை என்னோடு பேசும். செய்யாத, போகாத, நடக்காத, பேசாத இதுகளெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு அறியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப நாங்கள் ஆவியானவரோடு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உண்மையாகவே அறிந்து கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். விடிய காலம்பு எழுவினோடனே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கல, சில வேளையில ஜெபிக்கல. உங்களுக்கு தொடக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். இப்போ சில பேர் நீங்கள் அநேக ஆட்கள் நீங்கள் கனநாள் ஜெபிக்கிற நீங்கள் கனநேர ஜபத்தில் இருக்கிற நீங்கள் ஜப கூட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஜப வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முதலாவதாக நீங்கள் ஜபிக்கிறதுக்கு போய் இருந்த உடனே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஜபத்தை நீங்கள் தொடங்கலாம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுறதா, இப்படி நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த ஆவியானோட வழி நடத்தல் அதுக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு அவர் ஒவ்வொரு ஆக்களுக்காண்டி ஜபிக்க சொல்லி தருவார். சபைக்காண்டி ஜபிங்க, எங்களோட குடும்பத்துக்காண்டி ஜபிங்க, எங்களோட சொந்தக்காரங்களுக்காண்டி ஜபிக்கணும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ஜபிக்கணும், நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்காண்டி, நாங்கள் படிக்கிற இடத்துல, அப்படியெல்லாம் ஆண்டவர் ஜபங்களை கொண்டு வந்துடுறார். அப்போ உங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு உங்களுக்கு கணக்கு டைம் இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஜபிக்காம உண்மையாகவே எல்லா ஜபத்துலேருந்து இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்னு தான் வசனம் இருக்குது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. அப்போ நாங்கள் கேட்கிற காரியங்கள் யாராவது எங்களுக்கு புதுசாக யாராவது நாங்கள் அறிஞ்சோம்னா உடனே அவங்கள ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு பேக்கில் எனக்கு பெயினாக இருக்குன்னா உடனே சொல்லணும் நான் ஜபிக்கிறேன். ஏனென்றா வார்த்தையின் படி சொல்லப்பட்டிருக்கிறது,
ஊழியக்காரர்கள் போய் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் சொல்லி இல்லை. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன் என்னாமத்தினாலே பிசாசுகளை திரட்டுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாகங்களை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாக. அதுல எழுதி இல்லை பாஸ்டர்ஸ் வந்து ஜெபிப்பினோம், ஊழியக்காரர் வந்து ஜெபிப்பினோம், பெரிய பெரிய ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சாதான் நடக்கும் சொல்லி. விசுவாசத்திலே கூட அடிப்படை விசுவாசங்கள் உண்டு. அடிப்படை விசுவாசம் நோம்பலாக நாங்கள் விசுவாசம் இருக்கு எங்கள்கிட்ட. நோம்பல நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆண்டவர்களை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் அந்த விசுவாசத்தை நாங்கள் எடுப்போம். அது கணக்கு கேட்டகரியாக நாங்கள் பிரிக்கலாம். அதில் கூட நான் என்னுடைய சுகத்துக்காக நான் தேடி எடுக்கிறதான தேடிக்கொள்கிறதான விசுவாசம் இருக்கு. விசுவாசத்திலே நான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், அவர்கள் செய்த ஊழியங்களிலே அப்போஸ்தலர்கள் பவுல் கூட ஊழியம் செய்யல. அவர் சொல்றார், நீ எழுப்பினாட. ஒரு ஆளுக்கு சொல்ற முடமையாக இருக்கிறது, நீ எழுப்பினாட. மற்றவருக்கு சொல்ற, நீ ஆண்டவர் இயேசு சொல்ற, இந்த படக்கை எடுத்துக்கொண்டு போ. அவர் சொல்லி அவருக்கு அது மாத்திரம் 12 வருஷமாக அந்த பாடுள்ள ஸ்திரீ கூட அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவருடைய துணியை தான் பிடிச்சால் தான் சுஸ்தமாயின் அந்த விசுவாசத்தோடு கூட போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா 10 பேர் போயிருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார் அவரோட. எத்தனை ஜனங்கள், எவ்வளவு ஜனங்கள் அந்த ஜனங்களுக்குள்ளாக தேடி தேடி போய் அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய துணியை தொட்டு சுகப்படுத்து. அப்ப ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது. கடைசி நாட்களிலே கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விசுவாசத்தை காண்பேனோ. இப்ப விசுவாசத்துல நாங்க வளர்றது கடுகளவுல விசுவாசம் தான், ஆனா அதுல வளர்றதுக்கு நாங்க கணக்கு இருக்கு. ஒவ்வொரு காரியங்களாக நாங்க படிச்சுட்டு போறோம். அப்ப எங்களுடைய இன்றைய நாளிலும் நாங்கள் அறிந்து கொண்டபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த பெருமதி, அதில் இருக்க பவர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். எந்த நேரம் ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் உங்களுடைய என்னுடைய சிந்தனையில வருகிறதோ அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை என் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய சபையின் மீது எடுத்துக்கொள்ளுங்க. இதை அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்தாதான் நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோமாக. எல்லாரும் கைகளை மூடி நாங்கள் தேவன் அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திலே இருக்கிற வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, பரிசுத்த இரத்தம் ஆண்டவர், இந்த பரிசுத்த இரத்தத்திலே இருக்கிறதான வல்லமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திறமும் அப்பியாயப்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவரே, அதில் இருக்க வல்லமையை கண்டுகொள்ளவும் ராஜா, எங்களை நீர் வாழ வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருத்தரோடும் ராஜா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, உடைய சத்தியத்தை ஆண்டவரை இன்னுமாய் அறியவும் அதை நாடவும் எங்களுக்கு கற்றுத் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கூடாரத்துக்கு நிற்கிறவர்களும் ஆண்டவரே ஒன்றில்லை ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய குறைகள் யாவற்றையும் நிறைவாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் இந்த நிமிஷமே நீர் கட்டளை இடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இல்லங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இருதயத்திலும் உம்முடைய ஆண்டவரே வல்லமையான ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஆண்டவரே கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக பாதுகாப்பா இந்த இடத்துல நீர் எங்களை அழைத்து வந்தீரோ அப்படியாக நாங்கள் வீடு போய் சேர நீர் எங்களுக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய பாதைகளை ஆண்டவரை நீர் ஆண்டவரை செவ்வாய்ப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. தூதர்களை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.